எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு கருக்கல் கட்டி அப்படியே மழை வர்ற மாரி இருந்துச்சு. சரின்ட்டு நாங்களும் காய்கறி அறுவடை பண்ண ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட தோட்டத்தில போட்டிருந்த காலிஃப்ளவர் தாங்க. இந்த இடத்துல மட்டும் இன்னும் செகண்ட் டைம் நாங்க வெட்டலங்க. பூ கொஞ்சம் அதிகமா இருக்கு. இந்த இடத்துல ஒரு நாளைக்கு வெட்டினோம் அப்படின்னா ஏறக்குறைய அதுக்கப்புறம் கம்மியாயிருங்க. ஃபுல்லா 2 டைம் வெட்டியாச்சு. பாருங்களேன், அதுக்கப்புறம் இந்த மாரி அங்கங்க ஒண்ணொண்ணும் நிக்குங்க. அதெல்லாம் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு வெட்டினோம் அப்படின்னா நம்மளோட அறுவடையுமே முடிவுக்கு வந்துரும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க. மத்த இடத்துலலாம் பூ இல்லாத மாரி இருக்கும். இந்த இடத்துல மட்டும் பார்க்கும்போதே கொஞ்சம் பூ இருக்கும். அவ்வளோதாங்க. இது ஒரு நாளைக்கு வெட்டினோம் அப்படின்னாலே ஏறக்குறைய நம்மளுக்கு காடு காலியான மாரி தாங்க. இன்னைக்கு நம்ம சமையலுக்கும் 2 காலிஃப்ளவர் பூவும் அறுவடை பண்ண போறோம். நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. காலிஃப்ளவரும் அப்படிதாங்க. ஓரளவுக்கு நமக்கு அந்த பூ பூத்து கரெக்டா வரும்போது வெட்ட ஆரம்பிச்சிரணும். நம்ம இந்த மாரி ஃபுல்லா விட்டு கொஞ்சம் ஓப்பன் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெயில் படுறதால பூவும் நமக்கு எல்லோ கலர்ல மாற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு கொஞ்சம் லேட் ஆயிட்டே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பூ பூக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ இந்த பூவில் பார்த்தீங்கன்னா, அந்த சைடில் மட்டும் அப்படியே பிரியிற மாரி இருக்குங்க. இந்த மாரி கொஞ்சம் பிரிஞ்ச மாரி பூக்க ஆரம்பிச்சுருங்க. தனியாக அப்படியே போகிற மாரி. நம்ம எதுவாக இருந்தாலுமே கரெக்டான நேரத்தில் அறுவடை பண்ணி ஆகணுங்க. ரொம்ப லேட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா, இந்த மாரி ஒரு சில பூ பூத்து அதுவும் நமக்கு வீணாக தான் போகும். நம்மளும் இன்றைக்கி ஒரு 2 காலிஃப்ளவரும் அறுவடை பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க. அப்படியே போயிட்டு மற்ற காய்கறிகளும் நம்ம அறுவடை பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டு யூஸ்க்கு போன டைம் நடவு பண்ண சின்ன வெங்காயம் தாங்க இப்போ அறுவடைக்குமே வந்துருச்சு. இது நம்ம ஒரு நாளைக்கு முன்னாடியே அறுவடை பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறமா நம்ம இன்றைக்கி காய்கள் அறுவடை பண்ணும்போது மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. அப்படியே இந்த வெங்காயத்தையும் எடுத்து நம்ம வேறு ஒரு இடத்துல வச்சோங்க. அதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைமும் வெங்காயம் நம்ம நடவு பண்ணதுக்கப்புறமா நல்லாவே வந்துட்டு இருந்துச்சுங்க. கரெக்டாக அது வெங்காயம் ஊறுற நேரத்தில் பேன் மாதிரி உங்களுக்கு பார்த்தா தெரியும். அந்த தாள் எல்லாமே நுனி கருகிருச்சுங்க. அதனால் வெங்காயம் ஓரளவுக்கு இருக்குது. இந்த இடத்துலலாம் பாருங்களேன், வெங்காயம் சூப்பராக இருந்துச்சுங்க. தாள் நல்லா இருந்த இடத்துல வெங்காயம் அருமையாக இருக்குது. மற்ற இடத்துலையும் வெங்காயம் நல்லாவே இருந்துச்சுங்க. ரொம்ப ஊரில் சுத்தமாகவே ஊரில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. வெங்காயம் நல்லா இருக்குது. இருந்தாலும் நமக்கு அந்த நோய் வராமல் இருந்திருந்தால் எல்லா வெங்காயமும் நமக்கு இதே மாதிரி ஒரே மாதிரி அறுவடை கிடச்சிருக்குங்க. இதுக்கு முன்னாடியே நம்ம சேனலில் ஒரு வெங்காய அறுவடை வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் நம்ம வீட்டில் எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஒரு சில டிப்ஸ் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த சின்ன வெங்காயம் இப்போ நம்ம தொடர்ந்து வீட்டு தேவைக்கு அறுவடை பண்ணிகிட்டே இருக்கோங்க. இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி கதை இருக்குது. அதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். இதுக்கு முன்னாடி எல்லாம் நம்ம எப்போயாச்சும் தான் வெங்காயம் வீட்டு தேவைக்கு ஏதாவது ஒரு ஓரமாக நட்டிகிட்டு இருந்தேங்க. அதுக்கப்புறம் நம்ம தோட்டத்தில் போடும்போது அதை எடுத்து வச்சுப்போம். பக்கத்து தோட்டத்தில் போட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் அதிகமாக வாங்கி அதை யூஸ் பண்ணிக்குவோம். இது 2 இல்லைன்னா நமக்கு தெரிஞ்ச கடை ஒன்று இருக்குது, அங்கே வாங்கிக்குவோங்க. பல்லாரி வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாமே அங்கே தான் வாங்கிட்டு இருந்தோம். சின்ன வெங்காயமும் அவங்கக்கிட்ட வாங்கிக்குவோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல காய்கறிகள் எல்லாம் நட்டினதுனால சின்ன வெங்காயமும் தொடர்ந்து நம்ம வீட்டு தேவைக்கு இதிலேயே நடவு பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு விதை வெங்காயம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேங்க. அந்த டைமில் தான் நம்ம சின்ன வெங்காயம் வாங்குகிற கடையில் ஒரு 2-3 கிலோ வெங்காயம் இருக்குங்க. அதெல்லாமே அவங்க சேல்ஸ் பண்ணுற வெங்காயம் தான். அதிலிருந்து பொறுக்கி வேஸ்ட்டாக அந்த பக்கம் வீசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருந்த வெங்காயம் ஒரு 2-3 கிலோ அதை கொண்டு தாங்க நம்ம நட்டினோம். அதாவது குப்பைக்கு போய் மக்கி போக இருந்த வெங்காயம் நம்ம கையில் கிடச்சி அது நமக்கு தொடர்ந்து அறுவடையை கொடுக்கணும். அதிலிருந்து அடுத்தடுத்த தலைமுறை வந்துட்டுருக்குதுங்க. அந்த மாதிரி தான் இந்த சின்ன வெங்காயம் நம்ம கையில் கிடச்சிது. அதுக்கப்புறமா இப்போ நம்ம தொடர்ந்து அதிலிருந்து அறுவடை பண்ணுறோம். இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறமா ஐயையோ அன்றைக்கி அந்த வெங்காயத்தை கொடுக்காமையே இருந்திருக்கலாமே அப்படின்னு சும்மா சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், எங்கேயோ குப்பைக்கு போய் மக்க போக இருந்த வெங்காயம் நமக்கு கிடச்சி அதிலிருந்து நம்ம அறுவடை எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் அது நடக்குது பாருங்களேன். அதுக்கப்புறமா நம்ம காய்கறி அறுவடை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க மழை வர்ற மாதிரி இருந்துச்சு. சரின்ட்டு ஃபஸ்ட்டு இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் இப்படி திருப்பி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வச்சிட்டோம். அதுக்கப்புறமா காய்கறி அறுவடையும் பண்ணி முடிச்சுட்டு இந்த சின்ன வெங்காயத்தையும் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல வச்சேங்க. பாருங்களேன், இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் தாங்க திருப்பி வைக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமாவே மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சு. நாங்களும் அதுக்கப்புறம் டக்கு டக்குன்னு அள்ளி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த கொத்துலேயே வச்சாச்சுங்க. வச்சுட்டு மேலே ஒரு தார்பாய் மாதிரி போட்டு விட்டுட்டோம். இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அங்கே இருக்குங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இதுக்கு பக்கத்தில் கருப்பாக தெரியுது பாருங்களேன், அது நம்மளோட பழைய வெங்காயம். அதில் தான் மூடி வச்சுருக்கோம். இது மாதிரி வச்சு விட்டு கொஞ்சம் அப்படியே மேலே மூடி வச்சிட வேண்டியது தாங்க. ஏன்னா மழையுமே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்மளோட காய்கறி அறுவடை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அவரைக்காய் தாங்க அறுவடை பண்ணோம். இந்த அவரைக்காய் செடி ஒரு 6-7 செடிக்கிட்ட அதுவாக முளைச்சிருந்ததுங்க. நம்மளுமே இந்த அவரைக்காய் விதை இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். கரெக்டாக தானாக முளைச்சி இன்றைக்கி சூப்பராக காய்களுமே அறுவடையும் கொடுத்துருக்குங்க. இன்றைக்கி அவரைக்காயுமே நிறைய இருந்துச்சுங்க. இதை அறுவடை பண்ணும்போதே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா அவரைக்காய் பொரியல் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டே அறுவடை பண்ணிகிட்டு இருந்தோம்.
கொடி அவரைக்காய் செடி போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதுவுமே இப்போ வந்துட்டு நல்லா பூக்கள் பூத்துருக்குதுங்க. பூ வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பேன் தொல்லை இருந்துச்சு, அதையும் நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த காய்கள் அறுவடை பண்ணதுக்கப்புறம் 2 நாளாக கொஞ்சம் மழை பெஞ்சிட்ருக்குதுங்க. அதுக்கப்புறம் இன்னும் போகல. ஆனால் பூ வந்து நிறைய வச்சுருந்ததுங்க. இந்த கிளைமேட்டில் நம்மளுக்கு இந்த பேன் தொல்லை தாங்க இனி வந்து செடிகள் அதிகமாக இருக்கும். இன்னும் இந்த அவரைக்காய் செடியில் பெருசாக எதுவுமே காணோம். அவரைக்காய் வந்துட்டு யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்குமே வந்து அவரைக்காய் ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு அடுத்து தான் இன்றைக்கி கத்திரிக்காயும் இருக்குங்க. அதையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தாங்க அறுவடை பண்ணுறோம். இன்னும் பச்சை கத்திரி வந்து நம்ம போன டைம் சொன்னோம் இல்லைங்களா, இன்னும் அறுவடையே பண்ணலைங்க. பிளாக் பியூட்டி கத்திரிக்காய், அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய், இதே வந்து அறுவடையும் கிடச்சிருதுங்க. சரி, யாருக்காவது பிடுங்கியாவது கொடுக்கலாம் அப்படின்னா காலிஃப்ளவர் வெட்டுறதுலையே நாங்கள் இவ்வளோ நாளாக மும்முரமாக இருந்துட்டோங்க. இனிதாச்சும் வந்து பார்த்து ஏதாவது பண்ணணும். இன்றைக்கி இந்த கத்திரிக்காயும் வந்து ஓரளவுக்கு இருந்துச்சு, அதையும் அறுவடை பண்ணியாச்சுங்க. அடுத்த டைமெல்லாம் கத்திரி செடி கரெக்டாக பிளான் பண்ணி அளவாக தாங்க வச்சுக்கணும். எக்ஸ்ட்ராலாம் இருக்கவே கூடாது செடி. நம்ம தேவைக்களவாக மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு தான் இருக்கிற எதுவாக இருந்தாலுமே. இது வந்துட்டு நம்மளோட மியாசகி மாமரம் தாங்க. போன டைம் காட்டியிருப்பு பூ வச்சுருந்தது. இப்போ பாருங்களேன், அப்படியே பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஏதாவது 1, 2 காய்கள் விட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்குங்க. இந்த சைடுமே நிறைய பூ வச்சுருக்குது பாருங்களேன். இதெல்லாம் கரெக்டாக இப்போ ஒரு வருஷம் ஆச்சுங்க மரத்துக்கு. இந்த மரமெல்லாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து வாங்கி வச்ச மரம் தாங்க. இப்போ பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே பச்சை கலர் கத்திரிக்காயும் பாருங்களேன், அறுவடையே பண்ணலைங்க, எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. தக்காளி செடிகளும் அங்கங்கே ஒரு சில செடிகள் தானாக முளைச்சது தாங்க. அதுலேயும் பழங்கள் அப்பப்போ வந்து நமக்கு அறுவடை கொடுத்துட்டு தான் இருக்குது. பழங்கள் நிறைய இருந்தாலும் நமக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் கடித்து சாப்பிட்டுங்க. நமக்கு நல்ல பழங்கள் ஒரு சிலது தான் கிடைக்கும். நமக்கு அதுவே போதுமானதாக இருக்குங்க. இந்த செடியிலெல்லாம் பாருங்களேன், நிறைய பழங்கள் இருக்குங்க. ஆனால் ஃபுல்லாக கடிச்சிருக்கும். அது போக நமக்குமே பழங்கள் இருந்துச்சு. நான் வந்து தக்காளி கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும்போது தக்காளி குழம்பு ஆட்டி வைக்கிறது, இல்லை பஜ்ஜி, அதுக்கப்புறம் தக்காளி சாதம், இது 3ல் ஏதாச்சும் ஒன்று சமைச்சிட்றதுங்க. தக்காளி ரொம்ப கம்மியாக இருக்குது, அளவாக கிடச்சிதுன்னா ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா 1, 2 ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறது, அதோடு விட்டுறதுங்க. அதிகமாக வரும்போது இதில் ஏதாச்சும் ஒன்று சமைச்சிக்குவேன். அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பனிக்கல்ல செடி தாங்க. இப்போ காய்கள் வச்சு அப்படியே வந்து நமக்கு காய ஆரம்பிச்சிட்ருக்குதுங்க. இந்த இடத்துல இருக்கிற செடிகள்லாம் கொஞ்சம் இடையில வந்துட்டு அந்த பச்சை காய்கள் இருக்கும்போதே மைனா குருவி இருக்குது இல்லைங்களா, மைனா, அது வந்து உட்காந்து இங்கே வந்து அப்பப்போ எனத்தையோ சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அதனால் ஒரு சில செடியில் எனக்கு காய்கள் இல்லாத மாதிரியும் இருக்குது. அதுவே நம்ம அந்த சைடு நடவு பண்ணதில் எதுவுமே வந்து கடிக்கல, நல்லாவே இருக்குது. இங்கே வந்து ஒரு சில செடிகளில் காய்கள் வந்து மைனா வந்து சாப்பிட்டுச்சு. இனி இதெல்லாம் சுத்தமாக காஞ்சதுக்கப்புறம் அறுவடை பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இலந்த செடி தாங்க. இப்போ பாருங்களேன், இதுவும் ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ மறுபடியும் பூக்கள் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. இதுக்கு முன்னாடியே இந்த செடியில் கொஞ்சம் அறுவடையுமே நமக்கு வந்து ஒரு 6, 7 மாதத்துலேயே வந்து கொடுத்துருந்தது. வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். இப்போ மறுபடியும் பூக்கள் வச்சிட்ருக்குதுங்க. பூ வச்சதுக்கப்புறமா மறுபடியும் இந்த சைடெல்லாம் நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. அதனால் பூவோடு தான் கொஞ்சம் இந்த சைடு இருந்த கிளைகளெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேங்க. ஏன்னா நடக்கிறக்கே தடமில்லை. இது வந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது பச்சை வாழை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கன்று வாங்கி நடவு பண்ணதுங்க. நமக்கு வந்து இன்றைக்கி அதில் தாருமே பழுத்த அறுவடையும் பண்ண போகிறோம். ஒருத்தங்க கமெண்டில் கூட கேட்டிருந்தீங்க, இந்த மரம் ரொம்ப குட்டியாக இருந்தது அதனால் நாங்கள் வாங்கலை அப்படின்ட்டு. இந்த மரம் அளவு ஹைட்டில் தான் வளரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. பெருசாக வளராது அப்படிங்கிற மாதிரி. நம்மக்கிட்ட வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி தாங்க வந்திருக்கு. மற்ற வாழை மரத்து கூட வச்சு பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஆனால் தாரும் வச்சிருச்சுங்க. இன்றைக்கி வந்து நம்ம அறுவடை கூட பண்ண போகிறோம். எப்போவுமே வந்து பழம் பழுத்தாலே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தெரியும். அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் தாங்க நம்ம பார்த்து அறுவடையே பண்ணுவோம். இன்றைக்கி அப்படி தான். நம்ம வெட்டுற இந்த வாழைத்தாரில் ஒரு சில பழங்கள் எல்லோ கலரில் இருக்குது இல்லைங்களா, லைட்டாக தோல். மற்ற வாழையெல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம வெட்டி சாப்பிட்டு பார்த்தோன்னா காய் வெட்டாக இருக்குங்க. மறுபடியும் 2 நாள் கழிச்சா தான் நல்லா பழுக்கும். ஆனால் இந்த வாழைத்தாரில் அப்படி இல்லைங்க. எங்களுக்கே தெரில. வெட்டிட்டு போய் வச்சதுக்கப்புறம் தான் அந்த எல்லோ கலரில் இருந்ததுனால பழம் பழுத்துருச்சுங்க. அப்புறம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு பார்த்தோம். டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது. மரமும் சின்னதாக அளவு ஹைட்டில் தான் வளரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது புஸ்ஸாரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செடி தாங்க. இதில் இப்போ நல்லா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. இதில் இன்றைக்கி 2 பழம் அறுவடைக்குமே இருக்குங்க. அதையும் நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிக்கலாம். இந்த பழம் பார்க்குறதுக்கு அப்படியே ஆரஞ்சு பழம் மாதிரி இருக்குங்க. ஆனால் குட்டியாக இருக்கும். அதோட தோல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஆனால் டேஸ்ட் மட்டும் அந்த மாதிரி இருக்காது. நம்மளால் இதை வந்து சும்மா சாப்பிட முடியாது. ஜூஸ் மாதிரி தாங்க போட்டு குடிக்க முடியும். இதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடி ஒரு ஷார்ட்ஸ்லையும் கூட போட்டிருப்பேன். வெளிநாடுகள்லையெல்லாம் இந்த செடி வீட்டுக்கு முன்னாடியே அழகு செடி மாதிரி வளர்க்குறாங்க. ஏன்னா இதில் காய்கள் பிடிச்சது அப்படின்னா நல்லா கொத்து கொத்தாக பிடிக்குங்க. அது ரொம்ப அழகாக இருக்கும். வாஸ்துக்காகவும் வீட்டுக்கு முன்னாடி இது அழகு செடி மாதிரியே நிறைய வீடுகளில் வளர்த்துட்டு வர்றாங்க. அதுக்கப்புறமா புழுக்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தீனியாக இருக்கக்கூடிய நம்மளோட நாட்டு மக்காச்சோளத்தை தாங்க பார்த்துட்ருக்குறோம். புழுக்களெல்லாம் சாப்பிட்டு கீப்பிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ 1 2 கொஞ்சம் கருது வைக்க ஆரம்பித்தேன். அதை ஃபுல்லாக கிளிகள் சாப்பிட ஆரம்பித்து எல்லாருமே ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே நம்ம ஆரம்பிக்காமல் இருந்தால் எப்படி அப்படின்ட்டு நம்மளுமே இன்றைக்கி ஒரு 2 3 கருது வந்து வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறுவடை பண்ணிகிட்ருக்கோங்க. அப்படியே பப்பாளி பழமும் இருந்துச்சுங்க. சரின்ட்டு அதையும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டோம். இந்த கீரை எல்லாமே தானாக முளைச்சது தாங்க. சரி இன்றைக்கி வந்து இதை வந்து அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு தாங்க பார்த்துட்ருந்தோம். நம்ம அறுவடை பண்ண கிளைமேட்டுமே நல்லா வந்து மழை வர்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. சரின்ட்டு நாங்களும் எல்லா காய்களையும் கொஞ்சம் அவசரமாக பறிச்சுட்டு கீரையெல்லாம் பிடுங்கிட்டு போய் வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் தாங்க நம்மளோட வெங்காயத்தை லாஸ்ட்டாக தான் அவசர அவசரமாக எடுத்து அள்ளி கொண்டு வந்து தான் அங்கே வச்சோம். நம்ம எல்லாம் வச்சு ரெடி பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மழையுமே வர ஆரம்பிச்சிருச்சுங்க. அன்றைக்கும் வந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளுமே வந்துச்சு. 2 நாளும் கொஞ்சம் மழை பெஞ்சுதுங்க. ரொம்ப இல்லை, லைட்டாக ஆனால் பெஞ்சிட்டே இருந்துச்சு. நான் வந்துட்டு சரி வெங்காயத்தை ஒன்றா காட்டலாம் அப்படின்ட்டு லாஸ்ட்டாக எடுத்தது எல்லாமே உங்களுக்கு ஒட்டுக்கா அப்படியே வெங்காய அறுவடை வந்து காட்டியிருக்கேன். இந்த கீரையும் அப்படி தாங்க அறுவடை பண்ணி இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து கீரை கடையல், அதுக்கப்புறமா அவரைக்காய் பொரியல் அப்படின்னு யோசிச்சுட்டே கீரையும் பறிச்சுட்டு இருந்தேங்க. இதெல்லாம் நம்ம அறுவடை பண்ணி முடித்ததுக்கப்புறமா கிளைமேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் காட்டுறேன். அப்படியே சூப்பராக மழை வர்ற மாதிரி மாறிடுச்சுங்க. வெங்காயத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்களும் கிளம்புன உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சே பார்த்திங்கன்னா மழை வந்துருச்சு. அதை வந்து நான் வீடியோலாம் எடுக்கலைங்க. அதுக்கப்புறம் நம்ம அறுவடை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நம்ம வெங்காய அறுவடையை பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து தான் வந்துட்டு இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷான கீரை, அவரைக்காய் நிறைய அறுவடை பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் தக்காளி, கத்திரிக்காய், காலிஃப்ளவர், மக்காச்சோளம், அதுக்கப்புறம் அந்த குட்டி ஆரஞ்சு, அப்படியே பப்பாளி, வாழைப்பழம் அப்படின்னு அறுவடை பண்ணியிருக்கோம். இந்த அறுவடை வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.